தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சந்தையில் தற்போது போதுமான எரிவாயு இருப்பு இருப்பதாகவும் நிரப்பும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு முறை எரிவாயு ஏற்றிய கப்பல் வந்தடைவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு தேவையான எரிவாயு கையிருப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரையில் உள்ளதாகவும் மேலதிக எரிவாயு இருப்புகள் மாலைதீவில் உள்ள சேமிப்பு நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். எரிவாயு ஏற்றிய கப்பல் அமெரிக்காவிலிருந்து விரைவில் மாலைதீவை வந்தடையும் எனவும் மேலும் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை கொண்ட மற்றொரு கப்பல் ஏப்ரல் 20 வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக புறப்படவிருந்த சுமார் 20,000 இலங்கையர்களால் வெளிநாடு செல்ல முடியாது தவிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் சங்கம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. போர்ச்சூழல் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் பயண திகதிகள் மாற்றப்பட்டதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனை செயலாளர் MFM அர்சத் கூறியுள்ளார். கடந்த சில வாரங்களாக சவுதி, கத்தார், குவைட், துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டுப்பணி, சாரதிகள், வணிக வளாக பணியாளர்கள் போன்ற வேலைகளுக்கு சுமார் 20,000 பேரை அனுப்ப உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் தயாராகி வந்தன. இதற்கிடையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தினமும் சுமார் 1000 பேரை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்து வந்துள்ளது. இருப்பினும் தற்போது அந்த எண்ணிக்கை 200ஆக குறைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத எரிபொருள் விநியோகத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் செயற்பட வேண்டும். அந்த அறிவுறுத்தல்களுக்கு முரணாக செயற்படும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே சட்டவிரோத எரிபொருள் விநியோகம் தொடர்பிலான முறைப்பாடுகளை 0112106767 அல்லது 0117296130 ஆகிய இலக்கங்களுக்கு வழங்க முடியும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தம் 2027ஆம் ஆண்டில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அது தொடர்பான அனைத்து பாடத்திட்டங்களும் சிறப்பு குழுக்கள் மூலம் முழுமையாக மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கல்வி சீர்திருத்தத்திற்கான நாடாளுமன்ற உட்குழு தெரிவித்துள்ளது. கல்வி சீர்திருத்தத்திற்கான நாடாளுமன்ற உட்குழு பிரதமர் ஹர்னிமர் சூரிய தலைமையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2026ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட 1ஆம் வகுப்புக்கான புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் முன்னேற்றம் எதிர்காலத்தில் கண்காணிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மதிப்பீடுகள், ஆய்வுகள் தொடர்பான பரிந்துரைகளை பெறுவதற்காக வெளிநாட்டு வள நபர்களின் பங்கேற்புடன் ஒரு சிறப்பு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இதன்படி பெறுபவர்களை வெளியிடுவதற்கான தேவையான செயல்முறைகள் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நோயாளர் காவு வண்டியும் முச்சக்கர வண்டியும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குருநாகல் குளியாப்பட்டி வீதியிலுள்ள லவுயாய பகுதியில் நோயாளர் காவு வண்டியும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அம்பாறை அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனங்காடு பாலத்துக்கு அருகிலுள்ள ஆற்றில் நேற்று ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஆற்றில் மீனவர்கள் சிலர் மீன்பிடிக்க சென்ற வேளையிலே சடலத்தை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது.
உயிரிழந்தமைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சடலம் தொடர்பில் அடையாளம் காண அக்கறை பெற்ற போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். சுமார் 5 அடி 6 அங்குலம் உயரம் மற்றும் சுமார் 45 வயது முதல் 50 வயது வரை மதிக்கத்தக்க சடலத்தை அக்கறை பெற்ற போலீசாருடன் இணைந்து அம்பாறை தடயவியல் பிரிவு போலீசார் பொதுமக்களின் உதவியுடன் சடலத்தை கரைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் இனம் காண முடியாத வகையில் சிதைந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. சமூக ஊடகங்கள் வழியாக பரவி வரும் மோசடி முயற்சிகள் குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பயணிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடக தளங்களில் அறிமுகமானவர்களிடமிருந்தும் அறிமுகமற்றவர்களிடமிருந்தும் பகிரப்படும் போலியான சலுகைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடிகளில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பெயர், லோகோ மற்றும் பிராண்ட் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சமூக ஊடகங்கள் மூலம் எந்த நிலையிலும் பணம், OTP, கிரெடிட் கார்டு விவரங்கள், வங்கி தகவல்கள் அல்லது ஏதேனும் நிதி தொடர்பான தனிப்பட்ட தகவல்களை கோராது என தெளிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் இன்று அதிக வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, வடமத்திய, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மொனராகலை, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அவதானமிக்க மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும். எனவே பொதுமக்கள் போதியளவு நீரை அருந்துவதுடன் தேவையற்ற வகையில் வெயிலில் நடமாடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. விசாரணை எனும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இன்று காலை 10 மணியளவில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடியேற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்ற தடுப்பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். எனவே குறித்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலு சேர்க்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவில பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் மேலும் 40 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பு மாநகர எல்லைக்குள் நுழையும் வாகனங்களிடம் வசூலிக்கப்படும் வாகன தரிப்பிட கட்டணங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது. கொழும்பு நகருக்குள் வாகனங்களை நிறுத்துவதற்கு இனி தரிப்பிட கட்டணங்கள் அறவிடப்பட மாட்டாது. தற்போது உலகளவில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு தான் ஜனாதிபதியாக இருந்தால் எரிபொருள் வரிசைக்கு தற்போது உரிய தீர்வு வழங்கப்பட்டிருக்கும் என ஜனசித பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இந்த வரிசைக்கு நான் ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் சரியான தீர்வுகளை வழங்கியிருப்பேன் எனவும் சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அதேவேளை பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய எரிபொருள் மற்றும் மின்சார நெருக்கடியானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசால் உருவாக்கப்பட்டது அல்ல என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தற்போது QR குறியீடு மூலம் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. எனவே எரிபொருளை பதுக்கி வைக்காமல் அரசின் முறையான வழிமுறைகளை பின்பற்றி அதனை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். எதிர்காலத்தில் இவ்வாறான சிக்கல்களை தவிர்க்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு முன்னெடுத்து வருகின்றது என்றும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இதன்போது உறுதியளித்தார். ஈரானின் ஒரே செயல்பாட்டில் உள்ள அணுமின் நிலையமான புசேர் அணுமின் நிலையம் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக
ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதல் நேற்று இரவு ஒரு ஏவுகணை எரிபொருள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இதை ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான IAEA உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள 5 முக்கிய எரிசக்தி நிலையங்களை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை உத்தரவு பிறப்பித்துள்ளது. IRGC-யுடன் தொடர்புடைய தஸ்னீம் செய்தி நிறுவனம் டெலிகிராமில் பின்வரும் இடங்களுக்கு அருகிலுள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.